டின்னருக்கு சிம்பிளாக செய்கிற ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமாவும் சேமியாவும் தான். ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. சேமியாவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி, எண்ணெய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை தண்ணி நல்லா வந்து கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுருங்க. பார்த்திங்கன்னா சேமியா வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வந்து துருவின தேங்காயை நல்லா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து கலர் மாறக்கூடாது, நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவிலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான தேங்காய் சேவை வந்து ரெடி ஆயிடுச்சு.